ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸல் நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போகுது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் எக்ஸலில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய மெயினான ஃபங்க்ஷன்ஸ் VLOOKUP, HLOOKUP, இண்டெக்ஸ் ப்ளஸ் மேட்ச், XLOOKUP, LOOKUP இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எப்படி வேலை செய்யுது, ரெண்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் இடையில் என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை உங்களுக்கு எக்ஸாம்பிள் டேட்டா வச்சு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைச்சிரும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் ஃபங்க்ஷன் எக்ஸல் லேர்ன் பண்ண நினைக்கிறவங்க எல்லாருமே கற்றுக்க நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா VLOOKUP ஃபங்க்ஷன் தான். சரி, VLOOKUP ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா வெர்டிக்கல் லுக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நமக்கு ரா டேட்டா ஃபுல்லாக இருக்குது. இங்கே அதே மாதிரி நமக்கு இன்னொரு டேபிள் இருக்குது. இங்கே நம்மக்கிட்ட ஒன்லி நேம்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நமக்கு மற்ற வேல்யூஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நாம் லுக்கப் பண்ணி தான் எடுத்துக்கிட்டு வரணும். இப்போது இந்த வேல்யூஸ் பாருங்கள், இங்கே நமக்கு வெர்டிக்கலாக இருக்குது. அதோட சைடில் இருக்க வேல்யூஸை தான் பார்த்தீங்கன்னா நாம் லுக்கப் பண்ணி எடுத்துக்கிட்டு வர போகிறோம். ஸோ எப்போவுமே நீங்கள் VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் லுக்கப் பண்ணுற வேல்யூ எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்கணும். உங்களால் அந்த லுக்கப் வேல்யூஸ் இருக்கக்கூடிய அந்த காலமுக்கு ரைட் சைடு உள்ள வேல்யூஸை மட்டும்தான் லுக்கப் பண்ணிட்டு வர முடியும். ஸோ இதுக்கு இந்த லெஃப்ட் சைடு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களால் லுக்கப் பண்ணிட்டு வர முடியாது. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த லுக்கப் வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ நமக்கு இதுக்கு அப்புறம் உள்ள வேல்யூஸ் தான் லுக்கப் பண்ணிட்டு வரணும். ஸோ இப்போ நீங்கள் எப்படி ஃபார்முலா போடணும் அப்படின்னா ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. தென் VLOOKUP அப்படிங்கிறத டைப் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இப்போ டேப் அழுத்துனீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இப்போ லுக்கப் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுதான் நமக்கு லுக்கப் வேல்யூ. இப்போது டேபிள் அரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லுக்கப் வேல்யூ எந்த காலமில் இருக்கோ அந்த காலமில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எல்லா வேல்யூஸையும் செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு எந்த வேல்யூவை லுக்கப் பண்ணிட்டு வரணுமோ அந்த வேல்யூ வரைக்கும் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ கமா கொடுத்துருங்க. காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ இதில் எத்தனையாவது காலமை நீங்கள் லுக்கப் பண்ணிட்டு வரணும்? 1, 2. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 போடணும். இப்போ கமா கொடுத்துட்டு இது எக்ஸாக்ட் மேட்சாக இருக்கணுமா அப்படின்னு கேட்குது. அதுக்கு நம்ம 0 அப்படிங்கிறத கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னா போதும். இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை லுக்கப் பண்ணி கொண்டு வந்துருச்சு. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஜான் டி பால் அப்படிங்கிற இந்த நேம் இங்கே 2 இடத்துல இருக்குது. பட் உங்களுக்கு VLOOKUP எப்போவுமே பார்த்தீங்கன்னா மேலே இருந்து தான் பார்த்தீங்கன்னா வேல்யூஸை சர்ச் பண்ணிக்கிட்டு வரும். ஸோ இது டாப்பில் இருந்ததுனால இந்த வேல்யூ தான் எடுத்துகிட்டு வரும். ஸோ செகண்டில் உள்ள வேல்யூவை அது இக்னோர் பண்ணிடும். இப்போ நீங்கள் இங்கே VLOOKUP போட்டுட்டீங்க சிட்டிக்கு. ஜஸ்ட் இதை இப்படியே பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை இல்லைன்னா காப்பி பண்ணிவிட்டு கீழே இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட்டு இதை அப்படியே Ctrl D கொடுத்தீங்கன்னா ட்ராக் ஆயிரும். இப்போ அடுத்து ஸ்ட்ரீட் அட்ரஸுக்கு பண்ணணும் அப்படின்னா VLOOKUP போடுங்க. அதே மாதிரி லுக்கப் வேல்யூ செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டேபிள் அரேயை இப்படி செலக்ட் பண்ணுங்கள். தென் 3,0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் வேல்யூ வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்மார்ட்டாக இதை ரிப்பீட்டடாக பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஈக்குவல் டு கொடுத்துட்டு VLOOKUP அப்படிங்கிறத போடுங்க. லுக்கப் வேல்யூவை செலக்ட் பண்ணுங்கள். டேபிள் அரே அப்படிங்கிற இடத்துல ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் இப்படி செலக்ட் பண்ணிடுங்க. இப்போது காலம் இண்டெக்ஸ் உங்களுக்கு சிட்டி வேணும். சிட்டி எத்தனாவது இடத்துல இருக்குது? 2வது இடத்துல இருக்குது. ஸோ 2,0 அப்படிங்கிறத போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணுங்கள். தென் இந்த செல்லில் வச்சுட்டு இங்கே போட்டுட்டு இப்போ இங்கே 3,0 அப்படின்னு மாற்றினீங்கன்னா போதும், உங்களுக்கு ஸ்ட்ரீட் வந்துடும். அதே மாதிரி இங்கே போட்டுட்டு 4,0 அப்படின்னு மாற்றினீங்கன்னா போதும், இங்கே வந்துடும். ஏன்னா நம்ம இந்த ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா டாப் டு லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இந்த ஜஸ்ட்டு இந்த நம்பர்ஸை மட்டும் மாற்றணும்னா போதும், நமக்கு வேல்யூஸ் எல்லாம் ப்ராப்பராக லுக்கப் பண்ணிட்டு வந்துடும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வேல்யூ 6,0. ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காக ஈஸியாக பார்த்தீங்கன்னா VLOOKUP போட முடியும். சரி, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா HLOOKUP ஃபங்க்ஷன். ஸோ நிறைய பேர் VLOOKUP HLOOKUP இதில் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஸோ VLOOKUP அப்படின்னா என்னென்னா சிம்பிள்,
வெர்டிக்கலா வேல்யூஸை லுக்அப் பண்ணிட்டு வரக்கூடியதான் VLOOKUP. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஹரிசாண்டலா இருக்கு அப்படின்னா நீங்க இங்க இருந்து வேல்யூஸை லுக்அப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா HLOOKUP ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு Q1 டார்கெட் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கணும், Q2 டார்கெட் எவ்வளவுன்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல VLOOKUP போட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு Q1 டார்கெட் Q2 டார்கெட் எல்லாமே இந்த ஆர்டர்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை VLOOKUP யூஸ் பண்ணிருக்கலாம். பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்டர்ல இருக்கு, ஹரிசாண்டல்ல இருக்கு, நீங்க சோ HLOOKUP தான் யூஸ் பண்ணணும். சிம்பிள் அதே சின்டெக்ஸ் தான். ஈக்குவல் டு கொடுங்க, HLOOKUP அப்படிங்கறத டைப் பண்ணுங்க. இப்போ லுக்அப் வேல்யூ அப்படிங்கிற இடத்துல இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டேபிள் அரே அப்படிங்கிற இடத்துல இதை ஃபுல்லா இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்க. இப்போ கமா கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு எத்தனையாவது ரோ வேணும், செகண்ட் ரோ வேணும். ஸோ 2,0 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூஸ் வந்துருச்சு. ஜஸ்ட் இப்போ இதை ட்ராக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு n-A வருது. ஏன் அப்படின்னா இப்போ பாருங்க, நாம இதை ரெஃபரன்ஸுக்கு கொடுத்துருக்கோம். பாருங்க கரெக்டாக செலக்ட் ஆயிருக்கு. பட் இங்கே நம்ம ட்ராக் பண்ணும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. இதை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே போட்டுட்டு இதை ஃபிக்ஸ் வந்து கொடுத்துருங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்னன்னா ஃபங்க்ஷன் F4 அழுத்துனீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ பாருங்க இதை ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் லுக்அப் பண்ணிட்டு வந்துடும். ஸோ இப்போ பாருங்க இங்கே Q3 அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணுறேன். ஸோ Q3யோட வேல்யூ இங்கே லுக்அப் ஆகிட்டு வந்திருக்கதை பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு வேல்யூஸ் எந்த பொசிஷன்ல இருந்து இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணணும். சப்போஸ் இப்போ பாருங்க, இப்போ இதே இது ரிவர்ஸில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கேருந்து இங்கே வேல்யூஸை வந்து லுக்அப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா VLOOKUP ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இப்போ நம்ம Q1 Q2 இதை வந்து எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் VLOOKUP போட்டுட்டு லுக்அப் வேல்யூ அப்படிங்கிற இடத்துல இதை போட்டுட்டு இப்போ இங்கே பாருங்க இப்படி போட்டுட்டு ஜஸ்ட் 2,0 அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே Q1 டார்கெட் வந்துடும். ஸோ இப்போ இதே இது இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வேல்யூஸ் வரும். நீங்கள் இந்த அரேயை ஃபிக்ஸ் பண்ணிட்டு லுக்அப் பண்ணீங்கன்னா ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் VLOOKUP அண்ட் HLOOKUP ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபார்முலா. ஸோ இண்டெக்ஸ் வித் மேட்ச் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா உங்களுக்கு நீங்கள் அட்வான்ஸ்டு எக்ஸல் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த இண்டெக்ஸ் பிளஸ் மேட்ச் ஃபார்முலா வந்து ஒர்க் ஆகும். பட் XLOOKUP ஃபார்முலா ஒர்க் ஆகாது. ஏன் XLOOKUP ஃபார்முலா உங்களுக்கு அவசியம் அப்படிங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு விளக்கிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா VLOOKUP ஃபங்க்ஷனில் இந்த லுக்அப் வேல்யூ ஃபர்ஸ்ட் காலமாக இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த நேம் வேல்யூ இடையில இங்கே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலம்ல இருக்கு அப்படின்னா உங்களால சிட்டியை ரிவர்ஸில் லுக்அப் பண்ண முடியாது VLOOKUP யூஸ் பண்ணி. ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் XLOOKUP ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே XLOOKUP வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். ஸோ இப்போ பாருங்க, உங்களுக்கு நேம் இங்கே இருக்கு, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேம் செகண்டில் இருக்கு. இப்போ சிட்டியை நீங்கள் வந்து லுக்அப் பண்ணணும் அப்படின்னா VLOOKUP ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் நேம்க்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் அட்ரஸ் இதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லுக்அப் பண்ணலாம். பட் நீங்கள் இதுக்கு லெஃப்ட் சைடு இருக்க சிட்டியை வந்து லுக்அப் பண்ண முடியாது. இந்த சுச்சுவேஷன்ஸில் உங்ககிட்ட அட்வான்ஸ்டு எக்ஸல் இருந்துச்சுன்னா நீங்கள் XLOOKUP அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் X ஈக்குவல் டு போட்டுட்டு XLOOKUP அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ இதில் லுக்அப் வேல்யூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லுக்அப் அரே அப்படிங்கிறது என்னன்னா இந்த நேம் எங்கே இருக்கோ அந்த காலம் ஃபுல்லாக அப்படியே செலக்ட் பண்ணுங்க. கமா கொடுத்துக்கோங்க. இப்போ ரிட்டர்ன் அரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இது எந்த அரே வந்து உங்களுக்கு வேணுமோ அந்த அரேயை கொடுக்கலாம். இப்போ எனக்கு சிட்டி வேணும் அப்படின்னா சிட்டியை ஃபுல்லாக கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இஃப் நாட் ஃபவுண்ட் அப்படின்னா 0 கொடுக்குறேன். மேட்ச் மோடுக்கு 0 கொடுத்து எக்ஸாக்ட் மேட்ச் கொடுக்குறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக லுக்அப் பண்ணிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் ரைட் சைடு உள்ள ஸ்ட்ரீட் அட்ரஸை தான் லுக்அப் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் VLOOKUP கூட யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் XLOOKUP கண்டினியூ பண்ண நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் XLOOKUP அப்படிங்கிறத போடுங்க. லுக்அப் வேல்யூவை செலக்ட் பண்ணுங்க. லுக்அப் அரே அப்படிங்கிற இடத்துல நேமை செலக்ட் பண்ணுங்க. கமா கொடுத்துட்டு ரிட்டர்ன் அரேங்கிற இடத்துல ஸ்ட்ரீட் அட்ரஸை செலக்ட் பண்ணுங்க. தென் இஃப் நாட் ஃபவுண்டுக்கு 0, 0 எக்ஸாக்ட் மேட்சுக்கு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்க போத் ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு எந்த சைடு இருந்தாலும் உங்களால் லுக்அப் பண்ணிட்டு வர முடியும்.
சப்போஸ் உங்களுக்கு XLOOKUP ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் இண்டெக்ஸ் ப்ளஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் எல்லா எக்ஸல்லையுமே இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வேல்யூவை லெஃப்ட் சைடு ப்ளஸ் ரைட் சைடு எந்த சைடு இருந்தாலும் உங்களால் வந்து லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் இருக்குது. நேம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்குது, லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி இருக்குது. இதை நீங்கள் செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு கொடுங்க, இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவை போடுங்க. இப்போ இதில் அரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த அவுட்புட் உங்களுக்கு வேணுமோ அந்த அவுட்புட்டை இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் கமா கொடுங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரோ நம்பர் இதை எதுவுமே நீங்கள் கண்டுக்க வேணாம். ஜஸ்ட்டு மேட்ச் ஃபங்க்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். மேட்ச் போட்டுட்டு இந்த லுக்கப் வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லுக்கப் அரே எங்கே இருக்கோ அந்த அறையை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது எப்பவும் போல தான் மேட்ச் ஃபார்முலாவில் எக்ஸாக்ட் போகிறதுக்காக நம்ம இப்போது 0 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கமா கொடுத்துட்டு இப்போது 0 அப்படிங்கிறத போட்டுட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருந்தாலும் அந்த வேல்யூவை லுக்கப் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ப்ளஸ் மேட்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணீங்கன்னா XLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமலேயே நீங்கள் போத் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு உள்ள வேல்யூஸை நீங்கள் லுக்கப் பண்ணி எடுத்துக்கிட்டு வர முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ப்ளஸ் மேட்ச் ஃபங்க்ஷன்ட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. சரி, இப்போ XLOOKUP ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே பார்க்க, அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது லுக்கப் ஃபங்க்ஷன். ஸோ லுக்கப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதும் XLOOKUP ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தோன்றினாலும் கூட இந்த லுக்கப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது சில சமயங்களில் இன்கரெக்ட் டேட்டாவும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த வெக்டார்ஸை வந்து கரெக்டாக வந்து பிளேஸ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு எரர்ஸும் வரும். ஸோ பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் VLOOKUP, HLOOKUP, XLOOKUP இல்லைனா இண்டெக்ஸ் ப்ளஸ் மேட்சை வந்து யூஸ் பண்ணி லுக்கப் வந்து பண்ணுங்கள் எப்போவுமே. பட் நான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லுக்கப் ஃபங்க்ஷனையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் லுக்கப் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இப்போ லுக்கப் வேல்யூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க, கமா கொடுத்துக்கோங்க. இப்போ லுக்கப் வெக்டார் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லுக்கப் வேல்யூஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கமா கொடுத்துட்டு ரிசல்ட் வெக்டார் அப்படிங்கிறத கேட்கும். அதில் எது ரிசல்ட் வேணுமோ அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் F4 கிளிக் பண்ணி அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அந்த வேல்யூஸ் லுக்கப் ஆகிட்டு இருந்திருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் இதை ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ பொதுவாக இந்த லுக்கப் ஃபங்க்ஷனோட அடிஷ்னல் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா அடிஷ்னல் யூனிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னா உங்களால் VLOOKUP ஃபங்க்ஷனில் லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு தான் வந்து ஒர்க் ஆகும். பட் நீங்கள் ரைட்டில் இருந்து லெஃப்ட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த லுக்கப் ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லுக்கப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் குறித்து இந்த ஒரே வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள், லைக் மறக்காமல் போடுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எக்ஸல் லேர்ன் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது எக்ஸல் குரு தமிழ்.